கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இறைவார்த்தை லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். Luke chapter 2 verse 49. And he said to them, Why did you seek me? Did you not know that I must be about my father's business? என்று வாசிக்கிறோம். ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக தன்மையின் மாண்பினை எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரது பேச்சை கேட்ட போதகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அவரது பெற்றோரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், அவருடைய தன்னடக்கம், மனிதனாக வந்தாலும் அவருக்குள் பொதிந்திருந்த தெய்வீக ஆற்றலும் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் அவரது ஞானத்தின் மேன்மையையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். தான் வந்திருப்பதே பிதாவினுடைய சித்தத்தை மாத்திரம் செய்வதற்கே என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறதற்கு அடையாளமாக இந்த வார்த்தையை தம்முடைய பெற்றோரோடு கூட அவர் பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களை விட அவர்கள் தன்னை தேடி வந்த காரியத்தை நோக்கத்தை விட தான் இருக்க வேண்டிய, தான் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் என்கிறதை, வந்த நோக்கத்தின் மேன்மையை அங்கே எடுத்து சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.